அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியான ரெசிபி பிரானை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ பிரானை நான் மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை ஒரு ட்ரேயில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி அதில் பாதியை நம்ம சேர்த்துக்கலாம். பாதி இருக்கட்டும், நமக்கு லாஸ்ட்டாக தேவைப்படும். இப்போ இதை ப்ரானில் ஊற்றிடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு திக்னஸ்க்காக நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். கிறிஸ்பினஸ்க்காக ஒரு 1/4 கப் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூடு சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ப்ரான் தயாராகிடுச்சு. நான் பிரெட் க்ரம்ஸ் இல்லாமல் ப்ரெட்டை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ப்ரானை கொஞ்சமாக எடுத்து எக்கு நம்ம பாதி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இதை ப்ரெட்டில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நல்லா டைட்டாக பிடிச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம தயார் பண்ணிக்கலாம். நான் மீடியம் ஹீட்டில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். இப்போ எல்லா ப்ரான்ஸையும் அதில் போட்டுடலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, கரிஞ்சிரும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுக்கோங்க. அப்பப்போ திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய ப்ரான் பால்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் மயோனீஸோட சர்வ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.